வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்பி வேலுமணி சார் எதிர்த்து உங்களுக்கு சீட்டு கொடுத்ததாகவும், ஆனா நீங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனுக்காக அதை டிக்ளைன் பண்ணிட்டதா சொல்றாங்க. அது உண்மையா மேம்? கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்ற கார்த்திகேயன் அண்ணா ஒரு சூப்பர் கேண்டிடேட். அவர் அளவுக்கு யாரும் ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியாது. அவர் அளவுக்கு யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. என் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். அம்மா 6 வருஷமாக கோமாவில் இருக்காங்க. எனக்கு அம்மாவை பார்த்துக்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் தட்ஸ் ஓகே. ஓகே மேம். சென்னையுடைய அடுத்த மேயர் நீங்க தான் அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது உண்மையா? தலைவர் எனக்கு அப்பா மாதிரி. எனக்கு எங்கள் அப்பாட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்ததில்ல, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருந்ததில்ல. எனக்கு அப்பா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும், என் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. சத்யராஜ் அப்பா மாதிரி தான் எனக்கு சிஎம் சாரும். அவர்கிட்டையும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேங்கிறது தான் எனக்கு முக்கியம். நான் திமுகவில் சேர்ந்த உடனே எனக்கு தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி பொறுப்பு தலைவர் கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் நான் உண்மையாக இருக்கணும், நிறையா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்னை மேயர் பற்றி பேசுகிறது இட்ஸ் டூ ஏர்லி. 2026 எலெக்ஷன் ஒர்க் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. உங்களுடைய எலெக்ஷன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? எந்த படமும் பார்க்கலிங்க, உங்கள் நியூஸ் சேனல் மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய கிளினிக்லேயும் சொல்லிட்டேன், மார்னிங் மட்டும்தான் கிளினிக் வருவேன். ஈவினிங் எங்கள் தொகுதியில் போட்டியிடுற டாக்டர் எழிலன் அண்ணாக்கு கேம்பெயினிங் போகலான்ட்ருக்கேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான டாக்டர். ஹீல் டெஃபினெட்லி வின். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு கேம்பெயின் ஃபார் ஹிம். ஓகே மேம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? சூப்பரான ஒரு தேர்தல் அறிக்கை. பெண்களை, குழந்தைகளை மைண்டில் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை. சமீப காலமாக விஜயுடைய ஃபேன்ஸ் உங்களை கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். கில்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் நான் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு அரசியல்வாதி. நான் ஒரு அரசியல்வாதியாக தான் அவரை கேள்வி கேட்குறேன். உடனே விஜய் சாரோட ஃபேன்ஸ், அவர் ஒரு பெரிய ஸ்டார், உங்களுக்கு அவர் அளவுக்கு அழகு மாஸ் இல்லை, நீங்கள் அவரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐ எம் அன் ஆர்டினரி ஒர்க்கிங் உமன். எனக்கு அவர் அளவுக்கு அழகு மாஸ் இல்லை தான். ஐ எம் அன் ஆர்டினரி நியூட்ரிஷனிஸ்ட். பட் அதுக்காக நான் அவரை கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டேன். ஐ எம் அ பாலிட்டிஷியன். ஆஸ் அ பாலிட்டிஷியன் ஐ வில் ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் தட். மேம், சிவி சார் விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதனால் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு உலகத்திலே பிடிச்ச 2 பேர் சத்யராஜ் சார் அண்ட் சிபி சார். ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும், சிபி சாருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். அவரை பிடிக்குங்கிறதுக்காக எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வி ஆர் அ வெரி ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலி. ரொம்ப ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மது. தேங்க்யூ.